இது வந்து வளராறு. சாரி இவரான தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. கைஸ் இதுதான் கைஸ் மேப் ஆஃப் த கோயில். மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. மறுபடியுமா? அப்ப நான் டீ சாப்பிட்டேன். கட்டான பீஸுங்கெல்லாம் எடுத்து ஒரே சைடில் வச்சுக்கிறாங்க. நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, கட்டான பீஸுங்க அது தான் இங்கே எடுத்து வந்து வச்சுக்கிறாங்க. முத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப டெம்பிள்ஸ் இருக்குது, ஹாஃப் ஒடிஞ்ச நிலையிலே இருக்குது. கைஸ் அந்த டெம்பிள்லேருந்து இந்த பக்கம் சுற்றி வந்து பார்த்தா பெரிய கார்டன் மாதிரி செட் பண்ணிக்கிறாங்க. இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இங்கே கட்டான மானுமெண்ட்ஸு ஆர்கிடெக்சர்ஸு எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி அங்கே பைலப் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஜாக் ஃப்ரூட் சாப்பிட்ணுங்கிறோம் கைஸ். டெம்பிள் முடிச்சுக்கினே நீங்கள் பார்க்கலாம், ஏன்னா மூஞ்செல்லாம் இவ்வளோ வேத்து கொட்டிட்டு. ஆக்சுவலாக ஃபேஸ் வாஷ் பண்ண சாப்பிட்லான்ட்டு வந்தோம் கைஸ். டேய் என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. நான் வந்து ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன், பவன் வந்து சப்பாத்தி ஆர்டர் பண்ணி. கைஸ் இதுதான் கைஸ் நம்ம லஞ்சு சாப்பிட போகிறோம். கைஸ் பவன் சப்பாத்தி வாங்கினா கைஸ். நான் நினச்சேன் சப்பாத்தினா மைதா இல்லை ஆட்டாவில் செய்வாங்கன்ட்டு, பார்த்தா இங்கே வந்து முக்காச்சலத்தில் செஞ்சுக்கிறாங்க. ஏன்னா பவன் பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் நிலையுங்கிறோம். ஆக்சுவலாக அலேபீடோவில் முடிச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் இப்போ வேலூர் போகலான்ட்டு பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிக்கிறோம். கைஸ் பஸ் ஏறிட்டோம், இப்போ நெக்ஸ்ட்டு வேலூருக்கு போயின்னு இருக்கோம் கைஸ். கைஸ் நம்ம இப்போ வேலூர்லேருந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்கி கோயிலுக்கு நடந்துன்னு போயின்னு இருக்கோம். எப்போ பார்த்தாலும் காய்ஸ்ன்னு சொல்லினே இருக்கிறியடாடி. காய்ஸ் இங்கே கோயில் போகிற வழியில் நினச்சேன் திருந்த மாட்டேன்ல, வருந்த மாட்டேன்ல. இல்லை இந்த மாதிரி கோஆப்ரேட்டிவ் ஹனி சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹனி விற்றுருந்தாங்க. அதுலேருந்து பவன் ஹனி வாங்கிக்கிறான். இப்போ எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ண சொல்ல போகிறான். இது பார்த்தாலே கொஞ்சம் பேர் சொல்வீங்க இது பியூரா இம்பியூரான்ட்டு. எனக்கு சொல்ல தெரில, நீங்கள் எப்படின்னு சொல்லுங்க. இவன் எவ்வளோ கன்ஃபியூஸாக இருக்கிறானா, 1.5 லிட்டர் வாங்கிக்கிறான் பாருங்க, எவ்வளோ ஊற்றிக்கிறான்ட்டு. 1/2 kg வாங்கிக்கிறான், ஆனால் பாருங்க 2 ட்ராப் ஊற்றிக்கிறான். இத்த வேற நக்கி வேற பார்க்கணுமா? நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. அடி நார்மல் அனிமா தாண்டா இருக்குது. இங்கேருந்து நின்று பார்த்தாலே கோபுரம் தெரியும். இதோ இதுதான் சுற்றி சார் காய்ஸ் கோபுரம். அங்கே போகிறதுக்குள்ளேயோ சாருக்கு டயர்ட் ஆயிடுச்சு, ஸோ உட்காந்துட்டாரு. பக்கத்தில் ஜூஸ் கடை பார்த்துட்டு உட்காந்துட்டு காய்ஸ். ஈஸ்வராய டெம்பிளுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். இது வந்து வேலூரில் இருக்கு இந்த டெம்பிள். இந்த டெம்பிளோட மெயின் நீங்க பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கர்ப்பகுடி. அந்த கர்ப்பகுடி வந்து 117 feet கிட்ட எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கு பார்த்தாங்க. ஆக்சுவலா அப்படி பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டா அங்க ஃபுல்லா கடவுளை எல்லாம் செஞ்சு அதுல வந்து கடவுளை சாமியை வெடிச்சுட்டு முன்னாடி நீங்க டான்சிங் ஃப்ளோர் பார்க்கலாம். இந்த டெம்பிளை வந்து கிங் விஷ்ணுவர்தனா தான் கட்டினாங்க. இதை வந்து ஏன் கட்டுறாங்கன்னா, விஷ்ணுவர்தனா சோலாஸை டிஃபீட் பண்ணி அந்த விக்டரியை வந்து செலிப்ரேட் பண்ணது தான் இந்த டெம்பிளை கட்டினாங்க. இந்த டெம்பிளோட மெயின் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இன்டர்கட் டிசைன்ஸ். அப்புறமா டான்சிங்கிட்டே ஒரு சென்டர்ல அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம உள்ள போகும்போது அதை நம்ம பார்ப்போம். இங்க வந்து ஃபென்டாஸ்டிக் பாலிஷ் தூண்கள்னா இந்த மாதிரி தூண்கள் இருக்கும். ஆனா நம்ம உள்ள பார்க்கும் போது இதெல்லாம் ஃபுல் பாலிஷ்டா இருக்கும். அதை கூட நீங்க பார்க்க போறீங்க. இந்த சிம்பிள் ஆஃப் அப்படியே காட்டு. இந்த டெம்பிளோட மெயின் ஸ்கல்ப்சர் வந்து ஸ்டார் ஷேப்டா இருக்கும். இங்க சென்டர்ல பாத்தீங்கன்னா ஸ்டார் ஷேப்டா இருக்கும். அதே சேட்டலைட் வியூல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஷேப்டா இருக்கும். ஸ்டார் ஷேப் வந்து அந்த காலத்துல பிக்னி அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்பட்டாங்க. ஸோ அதனால தான் கிங் விஷ்ணுவர்தனா சோலாஸை டிஃபீட் பண்ணிட்டு விக்டரியை செலிப்ரேட் பண்ணிட்டு ஸ்டார் ஷேப் வியூன்னு ஒரு கோயிலை கட்டினாங்க. ஆனா வருங்காலத்துல டெல்லி சுல்தான்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்தோம், டெல்லி சுல்தான்ஸ் வந்து அவங்க என்ன மாதிரி அராஜகம் பண்ணாங்கன்ட்டு. அதே டெல்லி சுல்தான்ஸ் திருப்பி இங்க வந்து
நீங்க மேல பாத்தீங்கன்னா அப்படியே காட்டு. நீங்க மேல பாத்தீங்கன்னா மேல ஒரு கலசம் இருக்கும். ஆனா இப்ப அந்த கலசம் இல்ல, அது முழுமையா டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. டிஸ்ட்ராய் பண்ணிட்டு மேல ஒரு டூம்பு மாதிரி கட்ட பார்த்தாங்க. அது கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. கைஸ், நான் சொன்ன டான்ஸ் ஃப்ளோர் இதான் கைஸ். அந்த இன்டர்கட் டிசைன்ஸ் அப்புறமா பாலிஷ்டு எல்லாம் இதுதான். மேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகா காவு பண்ணிங்க. அதெல்லாம் பாருங்க, நான் சொன்னேன் பாலிஷ்டு, ஃபுல் பாலிஷ்ட் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் தான் பாலிஷ் ஸ்டோன்ஸ். நீங்கள் பார்த்துக்குவீங்க இந்த வீடியோவில் நம்ம 2 கோயிலை கவர் பண்ணோம். பார்ட் 1 பார்ட் 2 சீரீஸ் அப்படின்ட்டு கவர் பண்ணி 2 கோயில் கவர் பண்ணோம். ஒன்று வந்து ஹலேபீடும், இன்னொன்று வந்து வேலூரும். இதே மாதிரி ஹிஸ்டாரிக்கல் மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைன்னா. இட்ஸ் பை ஃப்ரம் சச்சின் அண்ட் பவன்.